கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் ஃபார் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJ அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இதுவரைக்கும் கிறிஸ்துவ சரித்திரத்தில் நீங்கள் கேட்டிராத விலையேற பெற்ற சத்தியங்களை நான் அதில் பதிவு செய்திருக்கிறேன். கேளுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த செய்திகளை கேட்கும்போது நீங்கள் மெய்யாகவே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள் என்பது கேரண்டி. ஹல்லேலூயா. கடைசி நாளின் எழுப்பில் தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானம். யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. என்ன அருமையா சொல்றார் பாருங்க. யோசுவா கேரண்டியா சொல்றார், கான்பிடன்ஸா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் ஐயா, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் ஐயான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அன்பாளே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது அங்கே அற்புதங்களும் உங்கள் நடுவிலே நடக்கிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, யோசுவா ஒரு பரிசுத்தவான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். வாலிபன் யோசுவா. அந்த யோசுவாவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கானான் தேசங்களை சுதந்தரித்தான் இந்த யோசுவா. நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் அவன் வாழை விட்டு நீங்காதிருப்பதாக என்று சொன்னார். யார் அந்த யோசுவா? வானத்திலிருந்து வந்தவனா, பூமியிலிருந்து வந்தவனா? அன்பாளே, நம்மை போல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான் இந்த யோசுவா. ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படியாய் தன்னை அர்ப்பணித்தவன். அவனை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. மோசேக்கு அடுத்தபடியாக தேவன் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். காரணம் என்ன? அவன் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தான். உங்களை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல வேண்டுமா? நான் எப்படி ஒன்னா இருப்பேன், தேவன் என்னை தெரிந்து கொள்ளணும், என்னை பயன்படுத்தணும், என் மூலமா அற்புதங்களை அடையாளங்களை செய்யணும், அதுதான் ஆகாது. அல்லேலூயா. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வீர்களானால் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்களாயும் அடையாளங்களாய்த்தாயா இருக்கணும். சொல்றான் பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அது என்னங்க பரிசுத்தம்? பரிசுத்தம்னா என்னங்க? நிறைய பேர் பரிசுத்தம் சொல்லுவாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு நான் அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், பரிசுத்தமா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன். அது இல்லைங்க பரிசுத்தம். அது சுய முயற்சியில பரிசுத்தம். அப்படியெல்லாம் யாரும் பரிசுத்தமா இருக்கும் புத்தன் செய்யல அசுத்தத்தில் வைத்துருவாங்க. பரிசுத்தம் என்றால் இயேசு. அல்லேலூயா. இயேசு தாங்க பரிசுத்தம் உள்ளவர். அகில உலகத்திலும் இயேசு ஒருவர் மாத்திரமே பரிசுத்தம் உள்ளவர். அப்போ நம்மலாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்களாம். எல்லோரும்னா எல்லோரும் தான். ஆதாம்லேருந்து 2ஆம் வருகை வரைக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா, இந்திய தேசம், தமிழ்நாடு, இந்த மதுரை பட்டணம், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உழைந்தவன் தாய்ந்தவன், நாட்டுவாசி காட்டுவாசி, ஆணு பெண்ணு, இளையவன் வாலிபன் முதியவன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். எங்கே?
ஏதேன் தோட்டத்திலே ஆதாமி ஏவாளையும் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவர்களை மண்ணினாலே உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர்கள் ஜீவாத்மாவானார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாய்த்தான் அந்த ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வைத்திருந்தார். ஆனால் தேவன் வேண்டாம் என்று சொன்ன கனியை, தேவன் விலக்கின அந்த கனியை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் துணிகரமாய் பறித்து புசித்தார்கள். அங்கேதான் அவர்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகி அசுத்தனாகிய பிசாசை தேவனாக கொண்டார்கள். பிரபஞ்சத்தின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து இப்போது 800 கோடி பேர் இந்த முழு உலக மக்கள் தொகை இருக்கிறார்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்துதான் ப்ரொடியூஸ் ஆகி வந்திருக்கிறார்கள். யாரோ எவரோ ஆதாமுக்குள் நீ பிறந்திருக்கிறாய். நீ பிறப்பிலே பரிசுத்தவான் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து அசுத்தராய் மாறிவிட்டார்கள். அப்போ என்ன அற்புதம் நடக்கும்? அசுத்தவானுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. என்ன? பிசாசின் அற்புதங்கள் நடக்குது. அந்த அற்புதம் எல்லாம் வேதனையான அற்புதம். அது ஒரு பாவம், அது ஒரு சாபம், அது ஒரு வறுமை, அது ஒரு தரித்திரம், அது ஒரு வியாதி, அது ஒரு கடன் தொல்லை. என்னென்ன அற்புதங்கள் பிசாசின் அற்புதம்? வேதனையான அற்புதங்கள். கண்டிப்பா அற்புதம் நடக்கும். ஆனா என்ன அற்புதம் தான் பார்க்கணும்? தேவனுடைய அற்புதமா, பிசாசினுடைய அற்புதமா? பிசாசுடைய அற்புதம் நடக்கணும். ஒன்னும் செய்ய இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும். ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவம் செய்து தேவம் நன்மை தீமை அறியத்தக்கவனா இருந்தாவே போதும். அசுத்தம் சொல்லுது. அதனுடைய விளைவு பிசாசுடைய கிரியைகள். அது எப்படியாவது நடக்கும். அட்ரஸ் கேட்டுட்டு ஒரு கண்டிப்பா டெய்லி நடக்கும். உங்களுக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிசாசுடைய அற்புதம். ஒரு மாற்றம் வராது. சூழ்நிலை மாறாது. வேதனை. இந்த கனியை புசிக்கினாலே ஷாகவே ஷாவாய். நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாய் நீ இருப்பாயானால் கண்டிப்பா பிசாசின் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்குங்க. பாருங்க பிசாசின் அற்புதங்களை எங்க பாருங்க? தொலைக்காட்சி செய்தியில பாருங்க, டிவி செய்தி, பத்திரிகை செய்தியில பாருங்க, உங்களை சுற்றி இருக்க ஜனங்கள் மத்தியில பாருங்க. எங்க பார்த்தாலும் பிசாசுடைய கிரியைகள். ஏன் மனுஷன் அப்படி பிறந்திருக்கிறாங்க? இப்போ யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்றாரு. எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்வ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இயேசு ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த இயேசு தான் பரிசுத்தம். அந்த இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். யார் அந்த இயேசு? இயேசுனார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கேன். இங்க நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்களே. இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு ஜீவன் உள்ளவர் என்கிற ஒரு உணர்வு இல்லாமலே இருக்கிறாங்க. இயேசு 100க்கு 100 அப்பாற்பட்டவர். நேர் ஆப்போசிட் ஆதாமுக்கு. அது என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். யோவான் 5:26 என் பிதா ஜீவன் உள்ளவராயிருப்பது குமாரனும் ஜீவன் உள்ளவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதுதாங்க பரிசுத்தம். ஜீவன் உள்ளவனாய் மாறுவது. அந்த இயேசு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவரும் சேர்ந்து ஒத்தனை பாய்க்கு விடக்கூடாது. அப்போதான் பரிசுத்தம் பூர்ணமடையும். பரிசுத்தம் பூர்ணமடையணும். இடையில யாராவது ஒருத்தனுக்கு பாவத்தை சாபத்தை விருப்ப கசப்பை காட்டினா அந்த பரிசுத்தம் அங்க வேலை செய்யாது. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரா? உலகம் என்னங்க? ஆதாம்ல இருந்து 2ஆம் வரைக்கும் இயேசு தன்னுடைய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தாரு. பாருங்க அற்புதம் நடந்தது பாருங்க 3ஆவது நாள். அல்லேலூயா. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு என்ன செய்து? ஜீவனையே கொடுத்து சகோனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு பெரிதான அன்பு வேற ஒன்று இல்லை. 1 யோவான்ல இயேசு நம்ம இடத்துல எப்படிங்க அன்பு கொண்டாரு? சும்மா வெத்து அன்பாக வந்தாரு. ஜீவனுக்கு அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை வெளிவிடுது. அவர் சரீரம் ஜீவ சட்டம், அவர் ரத்தம் ஜீவ ரத்தம். அந்த இயேசுக்குள்ள தேவ நீதிட்டு உயிர்த்ததல் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். இவ்வளவா என் மீது அன்பு கொண்டாருங்க. அன்பு கொண்டு பாவம் டு மரணத்தை நீக்கிட்டு அவருடைய ஜீவனை என் இதயத்துக்குள்ளே வைத்து விட்டார். இயேசு என் இதயத்துக்குள்ளே இருக்கிறார். இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். ஆதாமுக்குள் பிறந்து அசுத்தனாய் போன நான் இப்போ இயேசு ஜீவரத்தத்தை இழுத்து கொண்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன். அப்ப அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் தான் பிதாவாகிய தேவனுக்கு இரவும் பகலும் சுகந்த வாசியை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கொப்பாய் மாம்சமான யாவருக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் செலுத்தி கொண்டே இருக்கிறேன். இப்ப அற்புதம் நடக்கணுமா நடக்கூடாது? என் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். தேவதூதன் வந்து விடுவான்.
மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் இயேசு சொன்னாரு. இயேசு அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னாரு. எங்க அறிக்கை பண்ணணும்? இயேசுவை பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவை தான் அறிக்கை பண்ணணும். உன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தாருக்கும் உலகத்தாருக்கு இயேசு தான். இயேசு ஜீவ உலகமாயிருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தையாயிருக்கிறார். அவர் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலாயிருக்கிறார். பாவ மன்னிவிட்டு நித்திய ஜீவனாயிருக்கிறார். இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தை தான் அந்த இயேசுக்கு இருக்கிறது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி நீ கொடுக்க 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 உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தான், தேவனுடைய அற்புதங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் நீ பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு நீ கொடுக்கும்போது அங்கே அற்புத மண்டலத்துக்குள் நீ பிரவேசிக்கிறாய். மெராக்கிள் நடக்கிறது. பாவுண்டும் மரணம் சிதறடிக்கப்படுகிறது. தேவாய் ஊற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஜீவன், அது பரிபூர்ண ஜீவன். அதுல பாவம் கிடையாது, அங்க சாபம் கிடையாது, அங்க மரணம் கிடையாது, அங்க கண்களிச்சு கிடையாது, அங்க ஜீவனத்தின் பெருமை கிடையாது. இயேசு ஜீவன் என்றால் தேவன் நீதிட்டு உயிர்த்தல் தான் இயேசு ஜீவன். ஆதாம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கு அதிபதி இருக்கிறான். ஆனபடியால் அங்க பிசாசுடைய கிரியைகள் நடக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல். ஆதாமுக்குள்ள பாவன்ட்டு மரணம் தான் ஆதாமு. அங்க பிசாசின் அற்புதங்கள் கண்டிப்பா நடக்கும். வியாதிகளும் சாபங்களும் வேதனைகளும் துக்கங்களும் போராட்டங்களும் வறுமைகளும் தரித்திரங்களும் விக்கிரங்களும் அவிசுவாசங்களும் அவநம்பிக்கைகளும் சந்தேகங்களும் இருமணங்களும் அது வேதனை சாகவே சாவாய். அதான் பிசாசின் அற்புதம். இப்போ யோசுவா சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 5வது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எப்போ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? எப்படி பரிசுத்தம் பண்ணி? இயேசு கிறிஸ்து ரத்தம் அது சகல பாவங்களை நீக்கி சுத்திக்கிறோம். அந்த இயேசு ரத்தத்தை பானம் பண்ணி அந்த அப்பத்தை புசி திராட்சத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த இயேசு தான் ஜீவ ரத்தம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு ரத்தம் சகல பாவங்கள். என்ன சகல பாவம்? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும், மக்களுக்கு மனிதனுக்கு விரோதமா பாவம் செய்யும். அதான் சகல பாவம். தேவன் மனுஷன் மனுக்குலம் நம்முடைய பாவம் பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. அதான் அசுத்தமாகி விட்டோம். அதோட பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவனை பரிபூரணம் கொடுக்க வேண்டும். மனுக்குலத்து மாம்சமான அவர் இயேசு ஜீவனை பரிபூரணம் கொடுக்கும்போது பாவம் நிவர்த்தி ஆகி விடுகிறது. பாவம் நிவர்த்தி பண்ணிட்டோம். பிதாவாகிய தேவனுக்கு ஜீவன் இயேசு ரத்தம் குடும்ப பிதாவுக்கு எனக்கு ஐக்கியம் உண்டாகி போச்சு. பிதா என்னோடு ஒப்புராயிட்டார். மாம்சமான அவர் இயேசு ஜீவன் பரிஜனம் மக்களோடு கூட நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு ரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை செஞ்சிட்டோம். இப்போ பாவட்டும் மரணம் கடந்து போயிடுச்சு. இப்போ பிசாசு நீங்கி போயிட்டான். இப்போ தேவனுடைய அற்புதங்கள் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. அதாங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டது. தெரியுமா உங்களுக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தான் சொல்லுவான் சன்மார்க்கன். நான் பீடி குடிக்கிறது இல்லை, நான் பொடி போறது இல்லைங்க, நான் கெட்ட வார்த்தை கூட பேசுறது இல்லை. நல்லதுங்க, சன்மார்க்குங்க. இது ஏசுன்னு சொல்லி பாருங்க, கோபம் வந்தது அவனுக்கு. ஏசு தாங்க பரிசுத்தம். கிறிஸ்தவன் கூட அப்படிதான் இருக்காரு. பகைக்கிறாரு, சபிக்கிறாரு, நிந்திக்கிறாரு, தூசிக்கிறாரு. பேரு கிறிஸ்தவர், சன்மார்க்க கிறிஸ்தவர்கள். சாபம் தான் இருக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில. என்னையும் சேர்த்தான். எல்லாரும் ஆதாமுக்குள்ள இருந்தா யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, உலகத்தானா இருந்தாலும் சரி, ரெவரண்டா இருந்தாலும் சரி, பிஷப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆதாமுக்குள் நீ இருந்தாயானால் நாத்தச்சத்துல ஈ வந்தது பாருங்க. நாத்தடிக்கிறதுல ஈ எங்க இருந்தாலும் பறந்து வந்தது. ஆதாமின் மென்டாலிட்டி உனக்கு நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். நன்மை தீமைன்னு சொன்னாரு, நன்மைன்னு தான் சொன்னாரு. அங்க கூட ஷாகவே சார் நன்மைங்க, அதாங்க சன்மார்க்கம். நன்மார்க்கம் தீமைங்க துன்மார்க்கம். ஷாகவே ஷாவாய். பிசாசு அசுத்தமாக்கிறான். விளைவு டேஞ்சர். பாவத்தின் சம்பளம் மரணம், வாய்நாளெல்லாம் நித்திய நரகம். அப்புறம் அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் பிந்தின ஆதாமுக்குள்ளே வர வேண்டும். அவர் யார்? பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. இவர் டோட்டல் அப்பாற்பட்டவர். நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ விருட்சக்கனி. இந்த கனி, இந்த அப்பத்தை பூசி திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னாரு.
நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்னார். அவர் ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார். அவர் ஜீவ ஒளியாய் இருக்கிறார். வேதத்தில் அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். எல்லாமே என் பிதா ஜீவன் உள்ளவர். பசுத்தாவியான் இயேசு ஜீவன், பசுதா ஜீவன், டோட்டலா காட். ஜீவன் என்றால் காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்வு. இது ஜீவன்ல பரலோக ராஜ்யமே அடங்கி இருக்குது. பாவம் நித்திய ஜீவன் வந்து இயேசு ஜீவனுக்குள்ள தேவநீதி உயிர். எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இயேசு ஜீவன். அது தேவநீதி டு உயிர்த்தல். இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். இதை நீ பிதாவாக்கி தேவனுக்கு ராத்திரி பகலும் செலுத்தணும். அதுக்கு ஒப்பாய் மாம்சமான இயேசு ஜீவன பரிவர்த்தனை சொல்லும் நீ பரிசுத்தமாக்கி கொண்டாய். உன் வாழ்க்கையில் அற்புதம் கண்டிப்பா நடக்கும். வேற போக்கே கிடையாது. கேரண்டி. பாவம் மரணம் உன்னை விட்டு கடந்து போயிடும். தேவ நீதி உயிர்த்தல் உன் வாழ்க்கையில வந்து இறங்கும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுக்க நீ இப்படி வாழ்வாயானால் உன் வாழ்க்கையில அற்புதம் தான். யோர்தான் நதி தான பின்னிட்டு போகும். இங்க யோசுவாவும் ஆசாரிகளும் பசுத்தமாக்கி கொண்டாங்க. யோர்தான் பிரவாகித்து வருகிறது. சொல்றாரு, யோசுவா ஜனங்களை ஒழுக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நிறைய பேர் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரா? செய்யுமாண்டவரே அற்புதம். இங்க பார்த்தா ஆதாமுக்குள்ளதான் இருப்பான். சன்மார்க்க துன்மார்க்க பிசாசு அற்புதம் தொடர்ந்து நடந்து. என்னங்க நான் அற்புதத்தை கேட்டேன். இங்க பிரச்சனையாகுது, போராட்டமாகுது. நீ கிறிஸ்துக்குள் வந்தாயா? ஜீவ மார்க்கத்துக்குள் வந்து அளவற்ற அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துற அன்பு ஜீவனையே கூட தேவநீதி முழு உலகம் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தாருக்கு மாம்சமானியாருக்கு ஆவியின்படி எழுத்தின்படி கொடுத்தாயா? உன் மாமனார் மாமியார் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் சொல்லப்படுகிறது. சத்துருக்களாகிய இந்த மனித வர்க்கத்துக்கு ஜீவனையும் பரிபூஜம் தலைமையில் கட்சி மத்தியஸ்த ஜபம் பண்ணாயா? ஏசு கல்வாற்றில மாம்சமானியாவுக்கு ஜீவனையும் பரிபூஜையும் கொடுத்து மத்தியஸ்த ஜபம் பண்ணார். 3ஆம் நாள் அவருக்கு அற்புதம் நடந்ததுங்க. சாதாரண அற்புதம் கிடையாது. வானம் இடிந்தது, பூமி இடிந்தது, கல்லறை வெடித்தது, தேவாலய திரைச்சியில 2ஆய் கிடந்தது, சூரியன் இருண்டு போனது, சமுத்திரங்களும் அலைகளும் பொங்கியது. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாருங்க. அற்புதமா இல்லையா? அதுக்கு என்ன செஞ்சாருங்க? என்ன செஞ்சாரு? மலையை நோட்டி எழுப்பிடிச்சாரா? உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் சாபத்தை, உலகத்தின் தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். நமக்கு ஒரு மாதிரி கேட்டார். தாமச, என்னப்பா ஆதாம் மூலமா பிறந்துட்டேன், உன் தலையதே இருந்தான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க இன்னும் இத்தனை வருஷமா, நான் உன்ன மாதிரி ஆவரம்பான்டாரு. இயேசு பாவத்தை ஏத்துக்குவாரா? சாபத்தை ஏத்துக்குவாரா? தரித்திரத்தை ஏத்துக்குவாரா? ஆமாங்க. பிதாவாகிதேன் இயேசு சிலுவைக்கு போற. சிலுவைன்னா பாவம் டு மரணம், சாபம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், அசுத்தம், எல்லாருடைய அசுத்தங்கள், எல்லாருடைய பாவங்கள் ஏற்று. அதான் சிலுவை. இயேசு சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். 3 வரை ஜெபம் மாட்டாரு. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீ சிலுவைக்கு போய்தான் பார்க்கணும். நீரே வழியினாரு பிதாவாகி தேவன். சரியான உங்களுடைய சித்தத்தினுடைய ஆக கடவுதுன்னாரு பாரு. டக்குன்னு பிதாவாகி தேவன் இயேசு விட்டு விலகிட்டாரு. அந்த ஜீவ பிதா இயேசு விட்டு விலகின உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு 4 ஷாக்வே யூதாசு காட்டி கொடுக்குறான். சிலுவையில பாவங்களும் சாபங்களும் எல்லாருடைய அசுத்தங்களும் பாவம் டு மரணம் இயேசு மீது கொட்டப்பட்டது. கொட்டப்பட்டதா? மேஜிக்கா செய்தார். உண்மைங்க, பிராங்க். ஆதாம் 2ஆவது வரைக்கும் எல்லாருடைய பாவங்களும், எல்லாருடைய சாபங்களும், எல்லாருடைய தரித்திரம் ஒரு மனுஷன் அந்த இயேசு கிறிஸ்து மீது கொட்டப்பட்டது. சிலுவையில கொட்டப்பட்டது. நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthians 5:21 வாசிங்க வீட்டில் எடுத்து. கிறிஸ்து நமக்காக சாபமாகின்னு சொல்லப்படும். நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கிட்டாரு. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய அக்கிரமம், என்னுடைய மதுரை பட்டணம், சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, மதுரை மற்றும் மாவட்டம், முழு உலகத்திற்கு எல்லாருடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். பாவத்தை ஏற்றுக்கொண்டார். சாபத்தை ஏற்றுக்கொண்டார். பாவம் டு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ அசுத்தத்தின் ரூபமா இருக்கிறார். ஆதாமின் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இப்போ பிதாவாகி தேவன் கைவிட்டுட்டார். இமைப்பது இப்போ வாழ்நாளெல்லாம் பாவம் டு மரணத்திலேயே இயேசு சிலுவையில் இருக்கின்றதுக்காக அவர் சிலுவையில் போல 3 நாள்ல இதை கடந்து பாவம் டு மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் சிலுவைக்கு போனார். நீ கூட 3 நாள்ல அல்லேலூயா காலமெல்லாம் பாவம் டு மரணத்திலே இருக்காதே.
கண்களிச்சமாச்சு ஜீவனத்தில் பாவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு அற்புதம் நடக்காது. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மாதிரியை காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஜீவனை உலகத்துக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிதாவே உம்முடைய கையில் ஹோவை ஒப்பித்து ஜீவனை விட்டார்னு 4 சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க 4 சுவிசேஷ சிலுவை மரணத்து முடிவில் பாருங்க, ஆவி ஒப்பி விட்டா இருக்குது. ஆவி ஊற்றி ஜீவனை விட்டா இருக்குது. அவர் மகா சத்தமாக ஆவி ஊற்றி ஜீவன், அந்த ஜீவன்ற வார்த்தை கேட்குங்க, அதான் ஜீவ சர்ற ஜீவரத்தம். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்ட அந்த இயேசு விட்டது மன்னிப்பு, அன்பு, இறக்க ஜீவ வார்த்தை கொடுக்கிறார். கைவிட்ட பிதா இவ்வளவாய் அன்பு ஆவி ஊற்றி ஜீவனை பெறார். ஈட்டியாளு குத்துறோம், அதே ஈட்டியாளு ஜீவனையும் பரிவு ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன்னா ஜீவ ரத்தம். முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவனையும் பரிவு ஜீவனை கொடுக்கிறாருங்க. அதாங்க பரிசுத்தமாக்கி கொண்டது. அல்லேலூயா. இயேசு எப்படி பரிசுத்தமாக்கி கொண்டாரு? பாவுண்டு மரணத்தை சிலுவையில் சுமந்த அந்த இயேசு எப்படி பரிசுத்தமாக்கி கொண்டாருன்னா, இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவநீட்டு இதுல கைவிட்ட பிதாவை கொடுத்தாரு. காட்டிக்கு தாசு மாம்சமானி அவருக்கு இயேசு ஜீவனையும் பரிவு கொடுக்கும் போது தான் அவர் பரிசுத்தமாக்கி கொண்டாரு. இப்போ பரிசுத்தமாக்கி கொண்டதுனால நாளைக்கு 3ஆம் நாளிலே அவருக்கு அற்புதம் நடக்குது. இங்க பாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இயேசுக்கு 3ஆம் நாளிலே அற்புதங்கள் நடந்தது. எப்படி நடந்தது? சும்மா நடக்கல. நான் எப்படி ஒன்னா இருப்பேன், நான் யாரையும் கிறிஸ்து நண்பை காட்ட மாட்டேன், இயேசு ஜீவனை முழு உலகம் கொடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும். நீ ஜெபிச்சுட்டே இருக்க காலமெல்லாம் ஜீவனை பரிவு கொடுக்காத வரைக்கும் அற்புதம் நடக்க போறது கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஜீவனை பரிவு பேர சொல்லி கொடுக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கல்வாச்சு பாவத்தின் சம்பளம் மரணத்திட்டு நம்மள மாதிரி ஆயிட்டு கைவிட்ட பிதா காடி மாம்சம் இயேசு ஜீவனை இப்ப தேவ நீதி வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆதி அவளுக்கு வெளிப்படுத்த தேவ நீதிட்டு உயிர்த்ததுல பிதாவாகி ஆவி வித்து ஜீவனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஈட்டியால் கொடுத்தா முழு உலகம் கூட உனக்கும் கொடுத்தாரு. அந்த ஜீவன்னாக்கா தேவ நீதிட்டு உயிர்த்தல். இயேசுவை படி, இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவன். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தான் சிலுவையில் சுமந்துக்கிட்டாரு. சுமந்துக்கிட்டு அவர் காட்டந்தெல்லாம் ஜீவ வார்த்தை தான் அளவற்ற அன்பை காட்டுறாரு. காரித்தப்பட அவர் இந்தாப்பா ஜீவன்றாரு. இயேசு சரியாரு. ஈட்டால் சதக்கள் கொத்துனா கூட ஜீவன்றார். அந்த ஜீவனை கோடா கூடி ஐஸ்வர்யங்கிறது தேவ நீதி உயிர் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்கள் பாவம் பண்ணி நித்திய ஜீவன் அதை கொடுக்குறாரு. அதான் பரிசுத்தமாக்கி கொண்டது. முழு உலகத்தும் கொடுத்தார். கொல்கத்தா மலையில சென்டர் பாயிண்ட்ல இருந்து உலகத்தின் மைய பகுதி தான் கொல்கத்தா மலையா. கிழக்குல, மேற்குல, வடக்குல, தெற்குல மாம்சமான யாவருக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ணம் கொடுத்தாருங்க. அதாங்க பரிசுத்தமாக்கி கொண்டது. பிதாவாகி தேவன் கொடுத்தாருங்க. ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் இயேசு ஜீவன பரிவு. இவ்வளவு உலகத்தில் அன்பு, என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு, மனுஷ அன்பு கிடையாது. அது சுயநலங்க, இயேசுவின் அன்பு. அது ஜீவனையும் பரிவு கூட கொடுத்து தீர்க்குதுங்க. பரிசுத்தமாக்கி கொண்டா முடிந்ததுன்னு பாருங்க. 3ஆம் நாள்ல நடந்தது பாருங்க ஒரு அற்புதம். அல்லேலூயா. பாவுண்டு மரணமே கைண்டு சமுத்திரத்து தேவ நீத்து உயிர்த்தல் வந்தது. பாதாளம், வேதாளம், சாபன்ட்டு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கொண்ட வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக்கிறார். ஆதாமுக்குள் எதையெல்லாம் கல்வாசியில் ஏந்து அதெல்லாம் 3ஆம் நாள்ல வானத்தில் சகல அதிகாரத்தை பெற்றுக்கிறார். ஏந்து போன எல்லாரும் பெற்றார். பரலோக ராஜ்யத்தை சுதந்தார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா முழு உலகத்தையே சுதந்திரித்துக் கொண்டார். என்னையா செய்தார் அந்த இயேசு? உலகத்தின் பாவத்தையும் அசுத்தத்தையும் பாவண்டு மனத்தை ஏற்றிட்டு கல்வாசியில் அளவற்ற அன்பை கொடுத்தார். அது அன்பு ஜீவனையே கொடு. ஜீவ சற்றம் ஜீவன் அது கோடாகூடி விலை மதிப்புள்ளங்க. இயேசு ஜீவனுக்கு வெளியே போட முடியாது. இயேசு சரீரத்துக்கு வெளியே போட முடியாது. பிதாவாகிய தேவனுக்கு ஜீவன் அதை சுகந்தவாசி பாவத்தின் சம்பளம் மரணத்தை பிதா கைவிட்டுட்டாரு. இவை பொழுது கைவிட்டேன். பிதா மறைச்சிக்கிட்டாரு. என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேனாரு. ஆனா ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. இப்ப பிதா கண்ணை திறந்துதான் பார்க்கணும். பிதாவாகிய தேவனுக்கு ஆவி ஒப்பித்து ஜீவனையும் பரிவு ஜீவனை கொடுத்தா பிதாவாகிய தேவன் அதை அப்செட் பண்ணி பாவுண்டு மனது விடுதலையாக்கணும். ஈட்டியால் குத்துற ஜீவனையும் பரிவு ஜீவன் தேவ நீட்டு உயிர்த்தல் குத்தா உலகத்திலிருந்து உனக்கு விடுதலை, பரலோக ராஜ்யத்திலிருந்து உனக்கு சுகம் விடுதலை. 3ஆம் நாள்ல அற்புதம் நடக்கும். அதாங்க ஜீவ மார்க்கம். இந்த கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு ஜீவ மார்க்கம். இதை நல்லா அத்துப்படி ஆகணும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பன் இந்த ஜீவ மார்க்கத்தை தான் சபையில போதிக்கணும். இயேசு ஒரு ஜீவன். அவர் தேவ நீதி தூய்த்தல். இயேசுக்கு சாவண்ட வாக்கு தத்தங்கள். அந்த ஜீவனுக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்கள், ஆதியாவில் எல்லா வாக்கு ஜீவ வாக்கு தத்தங்கள். அதை பிதாவாகி தேவனுக்கு அதுக்கொப்பாய் மாம்சமான யாரும் கொடுக்கும்போது தான்
அற்புத மண்டலத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்க. இடையில ஒரு மனுஷனுக்கு ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 4 பேர், எங்க பார்த்தாலும் வெறுப்பும் கசப்பும் மாம்சிக்கிறீர்கள். கிறிஸ்துவ அற்புதமே எனக்கு பிசாசு அற்புதம் தொடர்ந்து என்ன இந்த விசுவாசி எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, ஒரு மாற்றம் நடக்கிற இந்த விசுவாசிகள் மாம்சிக்கிறிய. தேவ நீதி ஜீவனை பரிபூர்ண பிதாவாகி இருக்கும் மாம்சமானி அவருக்கு ஆவின்படி ஏற்றும்படி செலுத்தல. அதை யாரும் சொல்லியும் கொடுக்கல. கிறிஸ்துவின் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமானி அவருக்கு ஆவின்படி ஏற்றும்படி செலுத்து. அற்புதம் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வாய்நாள் முழுக்க செலுத்திக் கொண்டே இருப்பாயினால் தாவீது வர விருத்தி அடைந்தான். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். ஏன்? பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எப்போதும் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவத ஆட்டுக்குட்டி. பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஒரு மத்தியஸ்தர். உன் தேவனாகிய கத்திடத்தின் ஊழியத்தின் அன்பு கூறு. அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அதை மாம்சமானி அவருக்கு இயேசு ஜீவன் பரிந்து கொடுத்து அற்புதம் நடந்தது. ஆபிரகாமுக்கு 100வது வயசுல 90வது வயசுல சிறுகள் வைப்பாடு நின்று விட்டு பிறகு கொடுக்க கர்ப்ப கனியை இந்த ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்தார். என்ன செய்தார்கள்? அற்புதம் நடந்ததுங்க. 100வது வயசுல கர்ப்ப கனி. அற்புதமா இல்லையா? அதுக்கு ஆபிரகாம் என்னத்தான் செஞ்சான்? கவலைப்பட்டானா? துக்கப்பட்டான்? சரீரம் செத்து போனதே என்னல ஒரு பைதற்றால் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தான் சரீரம் செத்து போனதே எண்ணாதிருந்தான். அவன் ஜோலியே பைதற்ற பலிதான். அது ஜீவாட்டுக்குட்டி, உலகத்தை ஜீவன், தேவ நீதி உயிர்த்தல். பலிபீடத்தை கட்டுறது எங்க போனாலும் அதை பிதாவாகி அது கோடா கூடி விலை மதிப்பு. அந்த பைதொட்ட ஆட்டுக்குட்டி வானத்து நட்சத்திரங்களை போல கர்ப்ப கனி இருக்குது. அந்த பிதாவாகி தேவன் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். 25 வருஷம் சோர்ந்து போகாம செய்யறான். சாரால் அதுக்கு பேக்கப் கொடுக்குறா. 90 வயசு சாராலு. எலோயா பொல்ல பொறந்துச்சிங்க. அற்புதம். 90 வயசுல சிறுகள் வைப்பா நின்ன பிறகு கூட ஒரு அழகான ஏசாக்கு பிறந்தாங்க. அற்புதமா இல்லையா? அது இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். மரித்தோரை கூட உயிரோடு இருப்பார்கள். இயேசு ஜீவனை பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். பாவம் மரணத்திலிருந்து நீ ஜெயித்து தேவன் உன் மேல வந்து ஏறுங்க. அதுதாங்க பெரிய அற்புதம். இயேசு அதாங்க நடந்தது. பாவம் மரணத்தை ஏத்துக்கிட்டாருங்க. ஏன் பாவத்தை ஏன் சாபத்தை ஏத்துக்கிட்டு தேவ நீதி இயேசு ஜீவனை கொடுத்துட்டாரு. அது எடுக்கணுமா இல்லையா? நான் அந்த இயேசு ஜீவ உலகம், ஜீவ பானம், ஜீவசரம், பரலோக ராஜ்யம், அது தேவனி அதை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமானியாக நான் கொடுக்கும்போது பாவம் மறந்து விடையிலாகி இயேசுவை போல 3ஆம் சகல பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றங்க. இதுதாங்க அற்புதம், பெரிய அற்புதம். அதுதான் சொல்றேன். என் செய்தியை கேட்டீங்கன்னாக்கா நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். மாபெரும் பாவண்டுமானது விடியில ஆகிவிடுவார். இயேசு ஜீவன பரிவு பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானி அவர் கொடுப்பாய். பாவண்டுமானது விடியில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சற்று இன்னும் ஏராளம் செய்து ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியர் செய்வீர்களானால் அந்த செய்தியில் எல்லா செய்தியில் உண்டு விடாமல் கேளுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். ஊழியம் செய்ய வாருங்கள். இயேசு ஜீவனை பரிவு பிதாவாகி தேவனுக்கும் மாம்சமானி அவர் கொடுத்து பசுத்தாவியருக்கு பாவட்டு மனது விடுதலையாக்குறதா அற்புத ஊழியம். ஏசு எங்கு சுற்றிருந்து பிசாசின் வலையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்குறாரு. இயேசு அற்புதங்களை எப்படிங்க செய்தாரு? ஆதாம் மூலமா பிறந்திருக்கிறான். பாவட்டும் மரணம் கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டானும் எந்த தேசம் ஆணோ பெண்ணோ உயர்ந்தவனு தான் இருந்தவனு ஏழையே பழக்கம். அது மதுரைப்பட்டனாலும் அந்த ஆப்பிரிக்காக்கான ஐரோப்பா ஆதாம் மூலமா பிறந்துட்டான். பாவட்டும் மரணம் வேலை செய்து அசுத்தாய் தொடர்ந்து பிசாசு வியாதிகள் வேத துக்கமா இருக்குது. இப்போ அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். அவன் தலை மேல கை வைக்கிறான். ஆதாமுக்குள் இவன் பிறந்த இருக்கிறான். நல்ல மேய்ப்பெத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். ஃபேவரட் வசனம் இயேசுவின் வசனம். கல்வார் சிலுவையில இயேசு இந்த மனுஷனுக்கு ஆதாமின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறான். பிசாசு போறான். இவன் தலை மேல கை வச்சு இயேசு ஜீவன் ஆதாமுக்குள் பிறந்த பீந்தர் இயேசு ஜீவரத்தம் இவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாரும் கொடுக்க இயேசு மத்தியஸ்தர். உடனே பட்டுன்னு பசுத்தாவி இறங்குது. ஹீலிங் உண்டாகுது. 38 வருஷம் வியாதியாசம் சுகமாகறான். லேயோன் பிசாசு சுகம் அடைக்கிறான். திமிர்வாதக்காரர்கள் சுகம் அடைக்கிறாங்க. லேயோ பெரும்பாடு உள்ள சிறி முடவர்கள் செவிட இருதை நொறுங்குற சிறைப்பட்டவர்கள் எத்தனையோ பாப பிரச்சனை, சாப பிரச்சனை, வறுமை, தரித்திரம், வியாதி, கடன் தொல்லை. ஆதாமுக்குள் பிறந்தவன் பிசாசு கிரியை செய்கிறான். உலகம் ஃபுல்லா கண்டிப்பா 100 நிகருக்கு பிசாசு அற்புதம். பிசாசு வேதனைகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள் ஆழமா கிரியை செய்யறான். பிசாசு ஆழமா பசுத்தாவின் அற்புதம் நடந்தார். இயேசு ஜீவனை தேவ நீதி ஜீவசரம் ஜீவனத்தை கோடாகொடை ரிசீவ் பண்றேன். அது கோடாகொடை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான ஆவின் படி எழுதி கோடாகொடை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பசுத்தாவி இறங்குறாரு, அற்புதங்களை செய்கிறார். யோசுவா சொல்றான். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்.
பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம் என்னங்க? பல்ல கட்சின்னு பரிசுத்தமா இருக்கு, பரிசுத்தமா இருக்கு, அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், எதை பார்க்க மாட்டேன், கட்சியில் அதை தான் பார்ப்பேன். அது சுய முயற்சியில பரிசுத்தமா இருக்குது. அப்படி யாரும் பரிசுத்தமா இருக்க முடியாது. இயேசு ஜீவ சொல்றோம், ஜீவனத்தை அளவற்ற அன்பு தேவனீர் எந்த மனுஷன் அளவற்ற அன்பை வெளிவ அன்பின் மூலமாய் வருகிற பரிசுத்தம் பிரதான் நித்திய பரிசுத்தம். ஹரேசுயா. யார் மேலும் கசப்பு வெறுப்பு பார்க்க அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் அது இதுன்னு வச்சுட்டு நான் பரிசுத்தமா இருக்கும் இயேசு விட்டுரு. இயேசுவே டச்சே பண்ணல, ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரல. நான் பரிசுத்தமா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன். எங்க பரிசுத்தமா இருக்குது? பிசாசு விட மாட்டான், அசுத்தத்தை தான் போய் வச்சிருவான். எவ்வளவு நாள் பல்ல கச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருப்போம், பரிசுத்தமா பரிசுத்தமா சோர்ந்து போய்விடாய் பெரியமாள். நீயே பரிசுத்தமான இப்ப இயேசுவே தேவையில்லை. இயேசு எது கல்வாசி இல்லை, ரத்தத்தை ஜீவனையும் பருவ ஜீவனை கொடுக்கணும். அதனால இயேசு ஏற்றுக்கொள்ளும். இயேசு யாரு? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு தேவை நீதிட்டு இயேசு சாமண்ட வாக்குறது மனுஷன் முழு உலகத்தையும் கொடுத்து விடுகிறது. அதுதாங்க உண்மையான அன்பு. இது தாய் அன்பு, தகப்பன்பு, சகோதர சகோதரி அன்பு மேலான அன்புங்க இயேசுவின் அன்பு. அந்த அன்பு உனக்கு ஜீவனையும் பரிபு தேவ நீதிட்டு இயேசு சாமட வாக்குத்தத்தால் கொடுத்து விட்டது கல்வாரி சிலுவையிலே. அதை எடுத்துக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு உன் குடும்பத்தார் இருந்தால் மாம்சமான தலைமலை தேவ நீட்டு இதில் இயேசு சாமட ஒவ்வொரு நாள் கூட நீங்க பரிசுத்தமாகி விட்டீர்கள். ஆவியான வருவாரு, உன் வாழ்க்கையே அற்புத வாழ்க்கையாரு. இயேசு அப்படித்தாங்க. இயேசு ஒரு பரிசுத்தர். இயேசு அந்த இயேசுனா என்ன? ஜீவனா இருந்தார். அவர் நன்மையும் கிடையாது, தீமை நன்மை தீமறியத்தக்க கணிவிஷாகவே நன்மார்க்க துன்மார்க்கர் கிடையாது. இயேசு சன்மார்க்க துன்மார்க்கம் இயேசு கிட்ட இல்லவே இல்லை. அவர் ஜீவ மார்க்கனார். தாவீது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்தான். சங்கீதம் 10:15 நினைக்கிறேன், வாசிங்க. அப்ப ஜீவ மார்க்கம் எல்லாமே ஜீவமா. இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம். ஒரு பரிதாபமான உண்மை என்னன்னா, ஜீவ மார்க்க ஆழமான உணர்வு இல்லாதனால அநேக கிறிஸ்தவர்களும் சன்மார்களாக நியாயப்பிரமாணம் பட்டுன்னு கோவப்படுறாங்க, பட்டுன்னு எரிச்சல் படுறாங்க. ஜீவனை பரிபூர் ஜீவன் குடும்பத்தார் இனத்தார் தேசர் மாம்சமான யாருக்கு ஆவியின்படி எழுத்தின்படி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து கொண்டே போங்கள். நீங்க பரிசுத்தமாகவே இருக்கிறீர்கள். உங்கள் நடுவில் ஆவியான அற்புதம் செய்தே தருவார். செங்கடலை கூட இப்படி பாருங்க, யோர்தானை கூட பின் எரியோ கூட தரமட்டம் ஆயிடுங்க. எப்பங்க? பஸ் காட்டு ரத்த தச்சு நிலைக்கால பூசண பிறகுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஜனங்க. ஆபிரகாம் பலி பீடத்தில் ஒரு பைதொட்டு ஆட்டுக்கிட்டே தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருந்தான். அவன் ஆபிரகாம் வாய்க்குள்ள வாய்நாள் ஃபுல்லா அற்புதம். ஆபிரகாம் சீமானா இருந்தான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வதித்தாரு. ஆபிரகாம் பூமி தாங்க கூடாது போய் வெள்ளியும் பொண்ணு ஆடுகளும் மாடு திரளான ஆஸ்தி கொடுத்தாரு. ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைச்சான், 100 மடங்கு பலனை தான். பலி பீடத்தை ஒரு பைதொட்டு ஆட்டுக்கிட்டே தேவனுக்கு தானே உலகத்து கொடுக்குறான். பஞ்ச தேசத்துல அற்புதம் 100 மடங்கு விளைச்சங்க. பஞ்ச தேசத்துல எப்படிங்க அது? பைதொற்ற பலியை தேவனுக்கு தான் ஒரு ஜீவ ஆட்டுக்குட்டி கொடுக்குறான். அங்க அற்புதம். கூடும் தடிமா போடுறான் யாக்கோபு. பைதற்ற பலி இயேசு ஜீவ சர ஜீவன் பிதாவாய் பாவத்துக்கு பலி இயேசு பைதற்றது. அது ஆட்டுவது உருவேத ஆட்டுக்குட்டி. அதை பிதாவாகி தேவனுக்கு உலகத்தை செல்றான். 2 பரிவாரங்களா நீ ஆட்டுக்குட்டி ரத்த சாட்சி வசனம் அவனை ஜெயித்தார்கள். நீ டோட்டலா இயேசு கிறிஸ்துக்குள் வரும்போதுதான் நீ அற்புதங்களையே பெறுகிறாய். தொடரு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நேரம் கடந்து போச்சு. அடுத்த முறை இதே செய்தியின் தொடர்ச்சியை நாம் கேட்போம். தவறாமல் கேளுங்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பேஸ்புக்ல சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு ஜீவன். நன்மை தீமைனா நன்மார்க்கு துன்மார்க்கம். ஆதாமுக்குள் பிறந்தவங்க நன்மார்க்கு துன்மார்க்கம் ஊட்டி கிடைக்குது. சன்மார்க்கம் என்னது? நல்லது செய்வான், தப்பு ஒண்ணு இல்லை, நல்லதுதான். ஆனா ஜீவ மார்க்கம் தான். அது தேவநீதி இயேசு சாமடம் 5 முன்னோருக்கா தேவனுக்கு தனக்கு ஆவின் படி கொடுத்து கொண்டே இருக்கணும். அங்கதான் அற்புத மண்டலம் நடக்கிறது. பாவன்ட்டு மனத்திலிருந்து விடுதலை ஆகிறார். தேவநீதி உயிர்த்தல் உண்மையில பசுத்தாவி இறங்குறாரு. என் பிதா ஜீவன குமார பசுத்தா ஜீவன். அந்த ஜீவனை டச் பண்ணுவதுதான் அந்த ஜீவ உலக ஜீவமான ஜீவ பூமி ஜீவ பிதாவாகிதே தேவன் உயிர் பிதாவாகிதே மாம்சமான அவர் ஒவ்வொரு நாள் கொடுக்க உனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இங்க சொல்றாரு பாருங்க, லேவியாகமம் 11:45, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணிட கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணிட கர்த்தர். எகிப்துனா அது உலகம்.
அதுல இருந்து எப்படி வர பண்ணாரு? எகிப்து சிறையில் எப்படி வந்தாங்க? சும்மா வந்தாங்களா? ஒரு 18 ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்கால பூசன பிறகுதான் எகிப்து சிறையிருப்பு அங்க விடுதலையாச்சு. அங்க பொண்ணோடு வெள்ளியோடு கூட எகிப்து சிறையில் விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்தாங்க. அப்ப எகிப்து ஆகிய உலகம் மாம்சம் பிசாசு விடுதலை. ஆனா ஏசு ஜீவன பறக்க பறக்க பிதாவாகி மாம்சமான பாவுண்டு மறந்துட்டே நீ விடுதலை ஆக முடியும். அந்த ஏசு ஜீவனே எனக்கு வேணாப்பா. ஏன்னா எப்ப பார்த்தாரு தாம்பசி ஜீவன் ஜீவன் பேச ஜீவன் தான் யார்? ஜீவ உலகம் யார்? இந்த உலகம் நன்மை தீமை அறியத்தக்க உலகம் பூமி சபிக்கப்பட்டிருக்குது. பிசாசு பாதாள ராஜ்யத்துக்குள்ள அதான் நன்மை தீமை அறிய உலகம். இந்த நன்மை தீமை அறிய உலகத்திலிருந்து ஜீவமா இருக்கு. பாலும் தேவனும் காணும் நாளும் விசாலமா பாலும் தேவனும் காணாம் தேச வாழ்வாய்னா ஏசு ஜீவனையும் பரிபூர்ணம் ஆவின்படி ஏற்றும்படி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு தனக்கு உலகத்தை மாம்சமான அவருக்கு ஆவின்படி ஏற்றும்படி செலுத்தினால் ஒழிய நீ பாவட்டு மறந்து விடுதலையாகவே முடியாது. எகிப்து செல்வர் விடுதலையாகவே முடியாது. இங்க சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணிட்ட கர்த்தர். எப்படியா வர பண்ணாரு? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அது 18 ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்துக்கு ஜீவ ஆட்டுக்குட்டி, அது இயேசு சரி இயேசு ரத்தம். அவன் அவனுடைய இலக்கத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான எல்லா பார்வோனுக்கும் தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் உள்ளவர் மத்தியஸ்தர் பிதாவாகிய